ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இன்ஃபோ இன்சைட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டைமென்ஷனல் அரே. அதாவது ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான எலமெண்ட்ஸை ஆர்டராக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வே தான் ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீளமான பெட்டி இருக்குதுன்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ளே நிறைய சின்ன சின்ன செல்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஒவ்வொரு செல்ஸ்லையும் ஒரே மாதிரியான பொருள் இருக்குது. அதை தான் நம்ம ஒன் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். இந்த ஒன் டைமென்ஷனல் அரேயை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இந்த ஒன் டைமென்ஷனல் அரேயோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் இருக்க ஒவ்வொரு டேட்டாஸையும் ஒரு இண்டெக்ஸ் வச்சு நம்மளால் எடுக்க முடியும். அந்த இண்டெக்ஸ் எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மார்க்குங்கிற அந்த டேட்டாஸில் முதல் டேட்டாவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா 0ன்னு சொல்லணும். 0ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வேல்யூஸில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் நமக்கு வரும். செகண்டுன்னு சொன்னோம்னா நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் வேல்யூஸ் நமக்கு வரும். இப்படி தான் நம்ம ஒன் டைமென்ஷனல் அரே நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒன் டைமென்ஷனல் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். கிளாஸோட நேம் ஒன் அரேன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் ஏல அரேவை ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூஸ் இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். என்ன அப்படின்னா கர்லி பிரேசஸில் 1 2 3ங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் லூப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா லென்த் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கணும்னா ஐ 0வாக இருக்கணும், ஐ ஏவை விட குட்டியாக இருக்கணும்னு i++ சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டோம். இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா நம்ம கொடுத்துருக்குற வேல்யூஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. தேங்க்யூ. இன்ஃபோ இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும்.